என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்று கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒன் டே இருக்குது. நாளைக்கு அம்மாவோட ஃப்ரெண்டும் அவங்க ஃபேமிலியெலாம் வராங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் மோர் தென் ரிலேட்டிவ்ஸ் அளவுக்கு தான் அதான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கோம். ரொம்ப நாளாக அம்மாவோட இந்த வார்ட்ரோப்லேருந்து நம்ம ஏதாவது திறந்தோன்னா இந்த ஷிஃபான் ஜார்ஜெட்டா க்ரேப்பில் உள்ள அந்த ஷெல்ஃப் அப்படியே டப டபான்னு கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ டீக்ளட்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணாதது நல்லாவே கட்டிட்டு அதெல்லாம் வெளியில் கொடுத்துடலாமான்னு பேசிட்டு ஸோ டீக்ளட்டர் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் உப்படா சாரீஸ் கொஞ்சம் சில்க் பேஸில் உள்ள சாரீஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி எடுத்து கட்டாததுனால இந்த மாதிரி ஆர்கனைசரில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு போட்டு வச்சாச்சு. அம்மாவே ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நான் வர டைமுக்கு ஒவ்வொரு சாரீஸும் ஒரு ஒரு இடத்துல இருக்கணும், எல்லாமே கலந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்க தோணும். அதனால மல்மல் தனியாக உப்படை தனியாக இதெல்லாம் தனித்தனியாக வைக்கணும்னு ஏற்கனவே ஒரு தடவை ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் போனேன். இதுதான் எங்கள் அம்மாவோட 40 வருஷம், அதாவது 40 வயசான இந்த ஒரு பீரோ. ரொம்ப பழைய சாரீலேருந்து ரொம்ப வருஷமாக வாங்கினது எல்லாமே அப்படியே தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி அடிக்கடி டீக்ளட்டர் பண்ணுறா இல்லை, நான் வந்து சாரீஸ் டீக்ளட்டர் பண்ண மாட்டேன் தான். அதே மாதிரி தான் அம்மாவும் டீக்ளட்டர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸ்டில் ஷிஃபானெல்லாம் கொஞ்சம் போட்டுடலான்னு சொல்லி போட்டது தான். இதே மாதிரி தான் நான் ப்ளவுஸும் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தேன். அதாவது கலர் கலராக ரோல் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ப்ளவுஸ் எல்லாம் அப்படி ஆர்கனைஸ் பண்ணது. இப்போ இந்த சாரீ ஆர்கனைசரும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.